இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள விவரங்களை நாம் நிச்சயமாக அறிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் மனிதனை ஏன் படைத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு மனிதன் எப்படி பிரிந்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அசுரர்கள் எனப்படுவோர் யார் என்பதையும், அவர்களுக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இன்று வரை ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், அந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். மேற்படி யுத்தத்தில் மனிதனின் பங்கு எப்படிப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் படைத்த தேவன் ஒரு தடவை நம்மை போன்ற மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார் என்பதையும், அப்பொழுது அவருக்கு பெயர் இயேசுநாதர் என்பதாக இருந்தது என்பதையும், அவர் எதற்காக அப்படி அவதாரம் எடுத்து வந்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகமெங்கும் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் தேவன் பைபிளை கொடுத்தார் என்பதையும், இந்த பைபிளை மற்றவர்களுக்கு கொடுத்து அதை விளக்கிச் சொல்லும் பொறுப்பை இறைவன் முதலில் இஸ்ரவேலர் எனப்பட்டவர்களுக்கும் பிறகு கிறிஸ்துவல் எனப்படுவோருக்கும் கொடுத்தார் என்பதையும், அதில் அவர்கள் பெரும்பாலோர் தவறிவிட்டார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தவிர எதிர்காலத்தில் மனித சரித்திரத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றன, மனித சரித்திரம் எப்பொழுது எப்படி முடிவடையும் என்பதை குறித்த தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை சென்றடைய விரும்பும் மனிதன் ஒவ்வொருவனும் தன் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், நெறிகள், தர்மங்கள் ஆகியவற்றையும், செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களையும் குறித்து எச்சரிக்கைகளையும் தெரிந்து கொள்ளலாம். பேய்கள், பிசாசுகள் ஆகியவற்றின் நடவடிக்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் என்பது 60க்கும் மேற்பட்ட சிறு சிறு புத்தகங்கள் அடங்கிய ஒரு பெரிய புத்தகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் 66 புத்தகங்கள் கொண்ட ஒரு புத்தகமானது. பேய்கள், பிசாசுகள் என்பதை உண்மையிலேயே உள்ளனவா? பைபிள் இவைகளை பற்றி என்ன கூறுகிறது? பைபிளில் கூறப்பட்டிருக்கிறபடி பேய்கள், பிசாசுகள் என்பவை உண்டு. பேய் என்றாலும் பிசாஸ் என்றாலும் ஒன்றுதான். இவைகள் பூமியில் 1-2 அல்ல, கோடான கோடியாக உண்டு. இந்த பிசாசுகள் மனிதனுக்குள் புகுந்து மனிதனின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாதிக்க முடியும். இப்படி பிசாசுகளுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவனுக்கு லூசிஃபர் என்று பெயர். எபிரேய மொழியில் லூசிஃபர் என்றால் ஒளியை போன்று அழகாக இருப்பவன் என்று பொருள். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு படிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.